ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஃபார்ம் ஹவுஸில் ஒரு வித்தியாசமான ஒரு வெள்ளரிக்காய் தாங்க பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த வெள்ளரிக்காவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபார்ம்லேயும் சரி, மாடி தோட்டத்துலேயும் சரி, இது ஒரு ஃபஸ்ட் டைமான ஒரு ட்ரை தான். ஸோ அந்த வெள்ளரிக்காவை நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காராமணி இருக்குது, வழக்கம் போல் கோவக்காய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கொஞ்சம் அறுவடை தாங்க. ஃபார்முக்கு வந்தால் வெறும் கையாக வீட்டுக்கு போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு காயோ இல்லை பழமோ நமக்கு அறுவடை கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எனக்கு யூனிக்கான ஒரு விஷயம் என்னென்னா அந்த வெள்ளரிக்காய் பறிக்கிறது தாங்க. நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் என்னோ ஒரு வெள்ளரிக்காய் விதை போட்டு என்னோ ஒன்று காய்ச்ச கதை தான் இது. நானும் இந்த வெள்ளரிக்காய் இந்த வீடியோஸ் இந்த தாய்லாந்துலலாம் அவங்க போடுற வீடியோஸில், இந்த கார்டனிங் வீடியோஸ்லலாம் பார்த்துருக்குறேன். மேபி இதுவும் அந்த ரகத்தை சார்ந்ததாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சாம்பார் வெள்ளரியான்னு கேட்டால் இல்லைங்க. வரும்போது க்ரீன் கலராக தான் காய்க்குது. காய் கொஞ்சம் பெருசு ஆக ஆக தான் இந்த மாதிரி ஒரு செம்மண் கலர், எப்படி களிமண் கலரில் அந்த காயோட தோல் மாறிடுது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு மாதிரி முள் மாதிரி இருக்குது, சொரப்பாக. ஆனால் பார்த்திங்கன்னா இது இப்போ முத்துச்சா முத்தலையான்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பட் எனக்கே தெரியாமல் தான் நான் பறிச்சிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் காராமணியும் கோவக்காய் அப்புறம் அத்திப்பழமும் அறுவடை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி யுனிக்கான காய்கறிகள் ட்ரை பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம். ட்ரை தானே, சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதை விட்டுருவேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னுட்டேன்னு கேட்டேன். ஏன் வெளிநாட்டு காய்கறிகள் நம்ம கிளைமேட்டுக்கு வரதில்லைன்னு கொஞ்சம் ரிசர்ச்சும் பண்ணுவேன். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பங்கிழங்கெல்லாம் நல்லா அழகாக தளன்னு வளர்ந்துருக்கு. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஃபைனலி ஒரு வழியாக கார்டனில் இருக்கிற புல்லுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஃபுல்லாக செதுக்கி முடித்தாதான் மனசுக்கு ஒரு திருப்தியும் சந்தோஷமும் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இதோ கிழங்குங்க, ஜமைக்காவா நம்ம ஒரு கிழங்கு, அதோட கிழங்கோட விதை தான். ஸோ உங்கள் ஷேரிங்காக நான் அதை விட்டுருக்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே, டேக் கேர் அண்ட் பை.